வணக்கம். யாழ் சிறியின் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மடியில் கண்டுபிடிக்கப்படும் குழந்தைகளின் விளையாட்டு பொருட்கள். எத்தனை சிறுவர்கள் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என ஆதங்கத்தில் மக்கள். சிறையில் அடைத்தால் கடந்த காலங்களில் செய்தித்தான் செய்வேன், விமல் வீரவம்ச தெரிவிப்பு. பிணக்குகளுக்கு காரணம் மொழியாம், தாய்மொழி வழியாக தேவைகளை நிறைவேற்றும் நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம். மின்சார கட்டணத்தை அதிகரித்ததால் இலங்கைக்கு கிடைத்த சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி. இன்னொரு சாத்தான்குள்ள வழக்கா, காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட இளைஞன் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று 7வது நாளாக தொடர்ந்தது. புதைகுழியின் அகழ்வு பணிகளில் இதுவரை முழுமையாக 33 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சில இடங்களில் பல மனித எச்சங்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து காணப்படுவதால் எலும்புக்கூடுகளின் சரியான எண்ணிக்கையை கணக்கிடுவதில் சிரமம் இருப்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். எலும்புக்கூடுகளுடன் சேர்ந்து ஒரு புத்தகப்பை, ஒரு பொம்மை மற்றும் ஒரு சிறுவர் காலணியும் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செம்மணி மற்றும் சித்துபாத்தி புதைகுழி வழக்குகளை ஒன்றாக இணைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியுடன் இதை முன்னெடுப்பது தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவம்சவுக்கு கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. வீடமைப்பு அமைச்சராக இருந்தபோது நடந்த வர்த்தக நிலை விற்பனை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்சவுக்கு கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்த வர்த்தக நிலைய விற்பனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். நீதிமன்ற வழக்கு காரணமாக இந்த அழைப்பு ஒத்திவைக்க கோரியிருந்தாலும் புதிய திகதி திட்டமிடப்படும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளதாகவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டார். சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், முன்னர் சிறையில் இருந்த போது 2 புத்தகங்களை எழுதியதாகவும் 5 ஓவியங்களில் 3ஐ முடித்ததாகவும் தெரிவித்தார். எனவே மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டால் தனது நேரத்தை அதே போலவே சிறப்பாக பயன்படுத்த உள்ளதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன, மத மற்றும் மொழி ரீதியான பிணக்குகளுக்கு மொழி ஒரு முக்கிய காரணம். இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண மக்கள் தங்கள் தாய்மொழி வழியாக தேவைகளை நிறைவேற்றும் சூழலை உருவாக்க அரசு முயற்சி அளிக்கும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்ற அரச கர்ம மொழிகள் தினம் மற்றும் அரச கர்ம மொழிகள் வாரத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே கலந்து கொண்ட தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர், மொழியை வளர்ப்போம் இதயங்களை வெல்வோம் என்ற துணைப்பொருளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் 2019ஆம் ஆண்டு சுற்றறிக்கையின்படி மொழிவாரம் நிறுவப்பட்டிருந்தாலும் அதன் முழுமையான இலக்கு எட்டப்படவில்லை என்றும், மொழிவாரம் என்பது ஒரு வாரத்துடன் விடாமல் மக்கள் தொடர்ந்து தாய்மொழி மூலம் பணியாற்றக்கூடிய சூழலை உருவாக்கி இன நல்லுறவையும் சமாதானத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலக்கு. இதற்காக பல்வேறு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த காலங்களை போலன்றி இம்முறை எதிர்பார்க்கப்படும் இலக்கை நோக்கி பயணிப்போம் என்றும் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டில்
4வது மதிப்பாய்வை நேற்று அங்கீகரித்துள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் ரூபாய் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் 25 அன்று சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த 4வது மதிப்பாய்வு தொடர்பாக பணியாளர் மட்டத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. இந்த நிதியுதவிக்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதாகும். மின்சார உற்பத்தி செலவினங்களை ஈடு செய்யும் வகையிலான கட்டண முறையை அமுல்படுத்துவது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் ஒன்றாக இருந்தது. இந்த நிபந்தனையை இலங்கை அரசாங்கம் கடந்த வாரம் மின்சார கட்டணத்தில் சுமார் 18.3% அதிகரிப்பு நிறைவேற்றியிருந்தது. இந்த நிலையில் மார்ச் 2023 சர்வதேச நாணய நிதியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 48வது மாத கடன் திட்டத்தின் இலங்கைக்கு மொத்தம் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்குகின்றது. இந்த 4வது தவணை பெற்ற பிறகு இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட மொத்த நிதி சுமார் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் வருவதாகவும் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் அந்நிய செலவாணி கையிருப்பு மேம்பட்டுள்ளதாகவும் IMF குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக நிதி ஒழுக்கம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியம் என IMF வலியுறுத்தியுள்ளது. இந்த நிதியுதவி இலங்கை தனது பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் பலப்படுத்தவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து சர்வதேச செய்திகள். தமிழ்நாட்டின் திருப்புவனத்தில் கோவில் காவலாளியான அஜித்குமார் என்பவர் போலீஸ் காவலில் அடித்து கொல்லப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து 5 போலீசார் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் போலீசாரின் தாக்குதலால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் காவல் நிலைய மரண வழக்குகளில் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டன என்று காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இது தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்றது. அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிக்கையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளன. அவரது உடலின் ஒரு பாகத்தை கூட விடாமல் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிர்ச்சிக்குரிய விடயம் என்னவென்றால் அஜித்குமார் சாகும் வரை அவர் எதற்காக விசாரிக்கப்பட்டார் என்பதற்கான முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அஜித்குமார் கொலை சம்பவத்தில் தமிழக அரசு தற்போது உரிய நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இருப்பினும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஒருபோதும் நடக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காவல்துறையின் பொறுப்பற்ற தன்மையும் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்த கடுமையான கவலையும் மீண்டும் ஒருமுறை எழுப்பியதோடு இந்த வழக்கு சாத்தான்குள வழக்கை நினைவூட்டுவதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.